தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நடிகர் கார்த்தி நடிப்பில் இயக்குனர் நலன் குமாரசாமி இயக்கத்தில் உருவான வாத்தியார் திரைப்படம் வந்து திரையரங்கில் வழியாக இருக்குது. படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். அவன் தப்பு பண்ற பையன் இல்லை சார், அவன் வேற அம்சம். வாத்தியார் இயக்குனர் நலன் குமாரசாமி வந்து அவரோட முன்னாடி வந்து 2 படங்கள் இயக்கியிருக்காரு. என்ன படம்னா சூதுகவும்னு ஒரு படத்தை இயக்கி தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப பெரிய கவனத்தை ஈர்த்தார். தொடர்ந்து வந்து அவரோட இயக்கத்தில் வெளிவந்த காதலும் கடந்து போகும் திரைப்படமும் ஒரு மாதிரியாக இன்றைக்கி வரையுமே வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல படம் அப்படின்னு பாராட்டுகளை பெற்றிருக்கு. அப்படி இருக்க நலன் குமாரசாமி வந்து கார்த்தியை பற்றி ஒரு பிம்பம் இருக்குது. என்னென்னா அவர் வந்து வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுப்பார். சேம் டைம் அவரோட ஒரு படத்துக்குள்ளே ஒரு கதைக்குள்ளே வராருனாலே சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். பட் இவங்க 2 பேருமே வந்து சேரும்போது என்ன மாதிரியான ஒரு படமாக வரப்போகுதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. படத்தோட ஃபஸ்ட்டு போஸ்டர் வந்த போதே வந்து இந்த படம் வந்து ஒரு எம்ஜிஆர் அவரை முன்னிலைப்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒரு கதையாக இருக்கும் அப்படின்றது படத்தோட ஃபஸ்ட்டு போஸ்ட்லேயே தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கடுத்து வந்து டீசர் ட்ரெய்லரில் கூட ஓகே இது வந்து எம்ஜிஆர் சார்ந்த இல்லை எம்ஜிஆரை வந்து ஒரு ரோல் மாடலில் எடுத்துக்கிட்ட ஒரு கதாநாயகன் அவரோட கதையாக தான் அந்த படம் உருவாயிருக்குன்றது நமக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. பட் படமாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இந்த படத்தோட ஆரம்பத்திலே வந்து ராஜ்கிரண் வந்து நடிகர் கார்த்தியோட தாத்தாவாக நடிச்சிருக்காரு. ராஜ்கிரண் வந்து ஒரு பெரிய எம்ஜிஆர் ரசிகர்னா ரசிகரை தாண்டி ஒரு தீவிர பக்தன். அவரை மாதிரியே வாழ்க்கையில் அவர் படத்தில் சொன்ன கருத்துக்களை வச்சுக்கிட்டு தான் தன்னோட வாழ்க்கையவே கட்டமைச்சிருப்பார். அப்படிப்பட்ட ராஜ்கிரனுக்கு வந்து தான் பேரனான கார்த்தி வந்து எப்படி இருக்கணும்னா அவர் எம்ஜிஆர் மாதிரியே இருக்கணும். எம்ஜிஆர் இருக்க குணங்கள் எல்லாமே இருக்கணும். எம்ஜிஆர் என்ன சொன்னாரோ அதுபடி தான் அவனோட வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி தன் பேரனை வளர்த்துறாரு. அப்படி வளர்ந்து வர கார்த்தி வந்து ஒரு கட்டத்தில் வந்து போலீஸ் அதிகாரியாக மாறுறாரு. அதிகாரியாக மாறி என்ன பண்ணுறாருன்னா அவர் கொஞ்சம் ஒரு நேர்மையான அதிகாரியாக இல்லாமல் லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்கார். அப்படி இருக்க சூழலில் வந்து தான் பேரன் வந்து ரொம்ப நியாயமான ஆள், ரொம்ப நேர்மையான ஆள்னு ராஜ்கிரண் நம்பிட்டு இருக்காரு. பட் அது உண்மை இல்லைன்னு ஒரு கட்டத்தில் தெரிய வரும்போது ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து கார்த்திக்குமே ஒரு விஷயம் நடக்குது. வாத்தியார் அப்படின்னு அந்த படத்தோட ஆரம்பத்திலேயே வந்து டைட்டில் வைக்கும் போதே வந்து ஒரு கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ வந்து ஒரு சம்பவம் முக்கியமான சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இந்த கதை வந்து வேற ஒரு ட்ராக்கில் அப்படியே போகுது. இந்த இந்த ட்ராக் வந்து எப்படி இருக்குன்னா, எம்ஜிஆர் ரசிகராக எடுத்துக்கிட்ட தாத்தா தன்னுடைய பேரன் இந்த 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 சப்ளீனியர்லாம் அந்த கதையில் வச்சுக்கிட்டு நலன் வந்து ஒரு கதையை சொல்ல முற்பட்டிருக்காரு. அதாவது நார்மலான ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கா இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசப்படுது. பட் அது வித்தியாசம் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்காத வித்தியாசம்லாம் கிடையாது. இவங்க அந்த புனைவில் வந்து இவங்க ஒரு சுதந்திரத்தை எடுத்துகிட்டு அந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா, இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஒரு ஸ்லோ ட்ராமா மாதிரி போகுது. சரி ஓகே நலனோட படங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும்போது ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க ஸ்க்ரீன் பிளேயில் இல்லை சம்திங். வந்து இந்த படம் வந்து ஆரம்ப காட்சிகள் வந்து சோர்வு கொடுத்தாலும் போக ஒரு நல்ல ஒரு பீக்கில் போகும் அப்படின்னு எதிர்பார்த்து உட்காந்துருந்தா நலன் அவரே ஒரு பெரிய டிப்ஸ் நமக்கு கொடுத்துருக்காரு. என்னென்னா இந்த படம் எங்கேயுமே வந்து நமக்கு எமோஷனலாகவும் கனெக்ட் ஆகலை. ரெண்டாவது வந்து இந்த படம் வந்து ஏன் வந்து எம்ஜிஆர் ரசிகர்கள் இன்றைக்கி எங்கேயோ இருக்காங்க, அவரோட அந்த ரசிகர்லாம் கொஞ்சம் எண்ணிக்கையில் இருக்கலாம். பட் இன்றைக்கி இருக்க ரசிகர்கள்ட்ட, இன்றைக்கி இருக்க ஒரு புதிய தலைமுறைகிட்ட எம்ஜிஆரை பற்றின ஒரு எந்த இதுவுமே வந்து அவங்களுக்கு பெருசாக இருந்திருக்காது. ஆரம்பத்துலேருந்து வித்தியாசமான ஒரு கார்த்தியை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பட் காட்சிகள் நகர ஒன்றும் பெரிய வித்தியாசம் நடக்கலையே அப்படின்ற மாதிரியே நம்ம உட்காந்துட்ருக்கோம். இது சரி ஓகே இது ஏதாவது ஒரு சம்திங். இப்போ எம்ஜிஆரை பற்றி பேசுகிறாங்க. எம்ஜிஆரோட அந்த படத்தோட மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெட்ரோ ஸ்டைலில் இருக்குது. சேம் டைம் வந்து நல்ல மேக்கிங். இதுக்கு முன்னாடி இல்லாத ஓரளவுக்கு நலனோட முந்தைய படங்கள் இல்லாத அளவுக்கு லைட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணி அவர் ஒரு மூடு செட் பண்ணியிருக்காரு இந்த கதைக்கு. பட் இருந்தாலுமே வந்து என்னன்னா இந்த படத்தை வந்து என்ன சொல்ல வராங்க, ஏன் இந்த கதை வந்து இப்படி ஒரு விஷயத்தில் ட்ராவல் ஆகுதுன்றதே பெரிய குழப்பமாக இருக்குது. முதல் பாதி வந்து ஓகே ஓரளவுக்கு வந்து சரி ஒரு ஆடியன்ஸை செட் பண்ணுறதுக்கான ஒரு இதாக இருக்கலாம்னு சொல்லி நம்ம இது பண்ணுறோம். பட் 2ஆம் பாதியை பார்க்கும்போது டோட்டலாகவே வந்து இந்த கதையும் கொஞ்சம் அவேவாகுது. சேம் டைம் வந்து நம்பகத்தன்மையும் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளால் அதை ஏற்றுக்கவே முடியாதுன்ற அளவுக்கான ஒரு விஷயமாகவும் இருக்குது. எம்ஜிஆர் வந்து அவரோட திரைப்படங்களில் வந்து எவ்வளோ நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் அவர் நடித்த படங்கள் எல்லாமே இருந்திருக்கும். அதை அந்த வசனங்கள் அவர் நடித்த முக்கியமான படங்கள் இருந்த பாடல்கள் எல்லாமே இந்த இடத்துல பயன்படுத்தி அந்த ஒரு மூடை செட் பண்ணணும். அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த எம்ஜிஆரோட ப்ரெசன்ஸையும் இந்த கதைக்குள்ளே கொண்டு வரணும்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. அது ஓரளவுக்கு வந்து கை கொடுத்துருக்கு. பட் இருந்தாலுமே இந்த கதையும் இந்த திரைக்கதையும் வந்து ரொம்ப வந்து சோர்வளிக்கிற மாதிரியான ஒரு மெத்தடில் இருக்குங்காட்டி இந்த படம் வந்து என்ன ஆகுதுன்னா கடைசியில் ஒரு கிளைமேக்ஸ் நோக்கி போகும்போது நமக்கு எந்த விதமான ஓகே அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட்னே முடிஞ்சிருச்சு. முன்னாடி நான் நலனே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், என்னோட படங்களை பாராட்டிட்டு நான் இப்படி தான் படம் எடுப்பேன்னு நினச்சிட்டு வரவங்களுக்கான படமாக இருக்காதுன்னு. பட் ரொம்பவே வந்து அந்த ஒரு ஆடியன்ஸே வந்து ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரியான விஷயமாகவே இந்த படம் மாறிடுச்சு. சில காட்சிகள் வந்து நமக்கு அது படம் பார்க்கும்போது ஓகே இது நல்லா இருக்குது, இது வந்து தமிழ் சினிமாவில் புதுசாக இருக்குது, இந்த சீன்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் அந்த சில சீன்கள் வச்சுட்டு இந்த கதையை இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அழுத்தமாக எழுதியிருந்தால் ரொம்ப நல்ல படமாகவே வந்திருக்க வேண்டிய படம். பட் இருந்தாலுமே
ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு ஒரு டிசப்பாயிண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் அந்த வாவாத்தியார் கூட்டு போயிருக்கு. நடிகர் கார்த்தி வந்து தன்னோட முந்தைய படங்கள்லேயே வந்து அவர் ஒரு நல்ல நடிகர். முதல்ல அவர் என்ன ரோல் கொடுத்தாலும், எந்த கதாபாத்திரத்தில் அவர் எந்த எமோஷன்ஸ் கொடுத்தாலும் அவரால் கொண்டு வர முடியும். பருத்தி வீரன்லேருந்து அவர் நடித்த எல்லா படங்கள்லையுமே அந்த தன்னோட தன்னோட விஷயம்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்துருவாரு. இந்த படத்துலேயும் அவர் வந்து ஒரு எம்ஜிஆரோட மேனரிசம்லாம் பண்ணுறாரு. சேம் டைம் வந்து லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு அதிகாரி எப்படி தான் நடந்துக்குவார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பண்ணுறாரு. நடிப்பில் வந்து அவருக்கு வந்து எந்த விதமான ஒரு குறையும் இல்லை. பட் திரும்ப திரும்ப இமிடேட் பண்ணுற எம்ஜிஆர் மாதிரி இமிடேட் பண்ணுறது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி ஆயிடுதுன்னா, நமக்கே சோர்வு கொடுக்குது. இது இந்த கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த கதையை விட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபன்னாக மாறிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து ரொம்ப ஜாலியாக போன மாதிரி, ரொம்ப வந்து இந்த கதையை விட்டு அவே ஆகிற மாதிரி பண்ணிடுச்சு. அந்த விதத்தில் வந்து அது ஒரு மைனஸ் தான் சொல்லணும். கிருத்தி ஷெட்டி வந்து இந்த படத்தில் கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குமே ஒரு சின்ன ரோல் தான். ஒரு படம் முழுக்க வராங்க. பட் எந்த விதத்துலையும் இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய கதாபாத்திரமாக அமையல. ராஜ்கிரண் வந்து கொஞ்சம் ஆரம்ப காட்சிகள் வந்தாலுமே ரொம்ப அழுத்தமான நடிப்பு. அவர் வந்து என்னென்னா ஒரு எம்ஜிஆர் ரசிகராக அந்த காலத்தில் எம்ஜிஆர் ரசிகர்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்றதை அவர் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காரு. அந்த வகையில் வந்து அவரோட கேரக்டருமே நல்லா எழுதப்பட்டிருக்கு. பட் இந்த எண்ட் ஆஃப் தி டே என்ன ஆகுதுன்னா, இந்த படம் பார்த்துட்டு என்ன ப்ராசஸ் பண்ணுறது, இந்த படம் வந்து என்ன சொல்ல வந்தாங்க, இல்லை ஏதாவது ஆடியன்ஸ் வந்து எங்கேயாவது என்டர்டைன் பண்ணுச்சான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஒரு ஒரு மசாலா படங்கள், கமர்ஷியல் படங்கள்லேயே வந்து வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி இயக்குனர்கள்லாம் சில கதைகளை வந்து தேர்ந்தெடுத்து அதை வந்து ஸ்க்ரீன் ப்ளேவாக மாற்றி, ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஆடியன்ஸ்ட்டு கொடுப்போம்னு நினைக்கிறதெல்லாம் வந்து ஒரு பாராட்டத்தக்க விஷயம் தான். பட் இருந்தாலுமே இந்த கதை வந்து எங்கேயோ வந்து டோட்டலாகவே அவையான மாதிரி ஆனது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் தான் சொல்லணும். நலன் குமாரசாமி வந்து இதனுடைய முந்தைய படங்கள் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. ஏன்னா சூதுகவும் மாதிரியான ஒரு படம் கொடுத்துட்டு சேம் டைம் வந்து அதில் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் திரும்ப காதலும் கடந்து போக மாதிரி ஒரு தமிழ் சினிமா ஒரு நல்ல படத்தை கொடுத்தாரு. பட் ஏன் வந்து அவர் எடுக்கக்கூடிய படமாக இது அப்படின்ற மாதிரியான கேள்வியோடு தான் அந்த படத்தை நிறைவு செய்ய வேண்டியதாக இருக்குது. சினிமோட்டோகிராஃபிங் ஒர்க்கு இந்த அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை வந்து எந்த விதத்துலையும் வந்து ஒரு தொய்வில்லாத எடிட்டிங்காக இருக்கட்டும், சேம் டைம் வந்து லைட்டிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ராஜாவின் பார்வையில் வந்து அந்த பாடல் வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு வந்து எடுக்கப்பட்ட விதமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி இருக்க மாடர்ன் ட்ரெஸ் இல்லை. சேம் டைம் வந்து அந்த பாடலோட இது கெடுக்காமல் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பட் என்னென்னா இந்த படம் வந்து ஓவராலாக வந்து இந்த படத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்டு வரையுமே வந்து ரசிகர்களை வந்து கொஞ்சம் கூட வந்து ஏன் வந்து ரசிகர்கள் வந்து இந்த இடத்துலலாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியாது. கொஞ்சம் அதெல்லாம் யோசித்து கொஞ்சம் எழுதியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அந்த வகையில் வந்து இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா தினமணி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.